Draw the pie diagram from the following data. ஸோ நமக்கு டேட்டா கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஃபேமிலி ஏ ஃபேமிலி பி அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு பை சார்ட் வரையணும். ஸோ பை சார்ட் வந்து இங்கே 2 ஃபேமிலி கொடுத்ததுனால 2 பை சார்ட் வரையணும் அப்படின்றது நமக்கு இங்கேன்னு தெரியுது. ஸோ பை சார்ட் வரையணும்னா இது எல்லாத்தையும் நான் 360 டிகிரிக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு டோட்டல் பண்ணிப்போம். இதோட ஃபுல் டோட்டல் என்ன அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஃபுல் டோட்டல் செக் பண்ணால் எனக்கு 300 + 200 500, 625 635 735, 735ல் ஆட் பண்ணும்போது நமக்கு 810 900. இதோட டோட்டல் 900 அண்ட் இதை ஃபுல்லாக டோட்டல் பண்ணும்போது 1600. இது வந்து ஃபேமிலி ஏக்கான டோட்டல் எக்ஸ்பென்ஸ். ஃபேமிலி பிக்கான டோட்டல் எக்ஸ்பென்ஸ் 1600. நமக்கு ஃபார்முலா என்ன, ஒரு பை சார்ட் வரைகிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட்ஸ் ஒரு எந்த வேல்யூவாக இருந்தாலும், ஸோ எந்த ஒரு வேல்யூவாக இருந்தாலும் நான் அதுக்கு ஃபார்முலா வந்து எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ், எனக்கு என்ன செலவாச்சு அது டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்டு 360 டிகிரி. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஏ. ஃபேமிலி ஏல முதல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுட்டு கொடுத்துருக்காங்களா. ஃபுட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 300க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இந்த ஃபுட்டு எப்படி எடுத்துக்கணும், ஃபுட் ஈக்குவல் டு 300 டிவைடட் பை டோட்டல் வேல்யூ வந்து ஏயோட டோட்டல் வேல்யூ 900 இன்டு 360. இதை கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணால் எனக்கு 120ன்னு வரும். நம்ம இதை எழுதும்போது டிகிரியில் எழுதணும். ஸோ ஏன்னா நம்ம 360 டிகிரிக்கு தான் எல்லாமே எழுதுகிறோம். ஸோ 120 டிகிரி. இது ஃபஸ்ட்டு. அடுத்தது நமக்கு ரெண்ட் கொடுத்துருக்காங்க, 200ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்ட் ஈக்குவல் டு 200 டிவைடட் பை 900 டோட்டல் இன்டு 360 டிகிரி. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். 9ஆல் இதை கேன்சல் பண்ணும்போது 40, 2 இன்ட்டு 40ன்றது 80 டிகிரி. நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிளாத்ஸு. ஸோ கிளாத்ஸ்க்கு எடுக்கும்போது கிளாத்ஸ் ஈக்குவல் டு கிளாத்ஸ்க்கான வேல்யூ 125. ஸோ 125 டிவைடட் பை 900 இன்டு 360. இதை கால்குலேட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது 50 டிகிரி அப்படின்னு வருது. 50 டிகிரி. அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு இருக்கிறது எஜுகேஷன். எஜுகேஷனுக்கு 110 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அதோட வேல்யூ வந்து 110 டிவைடட் பை 900 இன்டு 360. இதுக்கு டிவைட் பண்ணும்போது 44 டிகிரி அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் மிஸ்லீனியஸ். மிஸ்லீனியஸ் வந்து 75 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்படி எழுதுறேன், மிஸ்லீனியஸ் 75 பை 900 இன்டு 360. ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 30 டிகிரின்னு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் சேவிங்ஸ். சேவிங்ஸ் வந்து 90. ஸோ சேவிங்ஸ் ஈக்குவல் டு 90 டிவைடட் பை 900 இன்டு 360. இங்கேயே கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் பண்ணும்போது 10 0 0 கேன்சல் ஆகுது. ஸோ 36 டிகிரின்னு கிடைக்குது. இப்போ இந்த டிகிரிஸை யூஸ் பண்ணி நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பாருங்கள். டயக்ராமுக்காக நான் இப்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டூல் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் பேப்பரில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக வரையலாம். அப்படி இல்லைன்னா அப்ராக்சிமேட்டாக அந்த வேல்யூவை வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நான் வந்து இப்போ ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணி காட்ட போகிறதுனால ஒரு பர்ஃபெக்டான ஒரு டயக்ராம் போட போகிறோம். இது வந்து இட் இஸ் ஃபார் ஃபேமிலி ஏ. வந்து ஃபேமிலி ஏக்கான டேர்ம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ப்ரொடெக்டர் எடுத்தாச்சு. இந்த ப்ரொடெக்டரில் எனக்கு ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக 0ல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுட்டுக்கு 120 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. 120 டிகிரினா நம்ம இப்போ எங்கே மார்க் பண்ணணும், எனக்கு 120 டிகிரின்றது இங்கே நேர 90. ஸோ இந்த இடத்துல வந்திருக்கோம். 120 அப்படின்றது இந்த பாயிண்டில் வந்திருக்குமா, பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. பாயிண்ட்டை மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அங்கே வரைய போகிறோம். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஃபுட்டு, ஸோ இது வந்து ஃபுட்டு. ஸோ எழுதுறதுக்கு வாட்டமாக இல்லை.
இட்ஸ் ஃபார் ஃபுட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்ட் வந்து 80 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 80 டிகிரிக்கு என்ன பண்ணணும், இந்த ப்ரொடெக்டரை நான் வந்து இப்படி திருப்பி வச்சுக்கிறேன். திருப்பி வச்சுட்டு நான் எங்க முடிச்சிருக்கணும் அங்க இருந்தா இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது பர்ஃபெக்டா மேப் பண்ணிட்டு ஓகே இப்போ இங்க இருந்து 80 டிகிரி நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ 80 டிகிரி அப்படின்றது நமக்கு எங்க இருக்கு பாருங்க, 70 80 ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வருது. இப்போ நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன்னு தெரியுதா உங்களுக்கு, இந்த பாயிண்ட் கிட்ட வருது. இப்போ இந்த பாயிண்ட் இதை எடுத்துட்டு நான் வந்து அங்க இருந்து லைன் போட போறேன். ஸோ இங்க இருந்து லைன் போட்டா ஸோ திஸ் இஸ் செகண்ட் ஒன், தட் இஸ் ரெண்ட். அப்புறம் கிளாத்ஸ்க்கு வைக்கும்போது நான் என்ன பண்றேன், திருப்பி இதை ரொட்டேட் பண்ணி இந்த ப்ரொடெக்டரை ரொட்டேட் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து நான் ரொம்ப அக்யூரேட்டா வரைஞ்சிட்டு வரேன். நீங்க இந்த மாதிரி வரையில அப்ராக்சிமேட்டா வரையறதா இருந்தாலும் வரைஞ்சிக்கலாம். நம்மளோட பை சார்ட்டை அப்படியும் வரையலாம். ஸோ நெக்ஸ்ட் 50க்கு நம்ம எங்க மார்க் பண்ணணும், நேரம் 50க்கு நேரம் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்து 50க்கு நேரம் மார்க் பண்ணியாச்சு. ஸோ தேர்ட் பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. அடுத்த பார்ட் நமக்கு என்ன இருக்கு, எஜுகேஷன் விச் இஸ் 44. 44க்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ஓகே இதுவே கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ 44 அப்படின்றது 45க்கு முன்னாடி ஒரு பாயிண்ட். பர்ஃபெக்டாக இருக்குமானா ஒரு 0.1 0.2 அந்த மாதிரி நமக்கு இதில் மிஸ் ஆயிருக்கும். ஸோ இது 44 வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்கிறது 30 36. ஸோ மிஸ்லீனியஸ் 30, அடுத்தது 36. ஸோ மிஸ்லீனியஸ் வரைகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் எங்கே முடிக்கிறேனோ நான் அங்கேருந்தே தான் ஆரம்பித்து நான் மார்க் பண்ணிட்டு வரேன். மிஸ்லீனியஸ் 30, ஸோ இங்கே தான் இருக்குது 30. லாஸ்ட் வந்து 36. ஸோ இது மறந்தாச்சு. 30, லாஸ்ட் ஒன் வந்து 36. இதில் லாஸ்ட்டாக நம்ம இந்த வேல்யூஸ் எழுதி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட்டுக்கு 120ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுட்டு 120, பட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டேபிளோட வேல்யூ தான் எழுத போகிறோம். ஸோ ஃபுட்டுக்கு 300 போது அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து ரெண்ட்டுக்கு 200 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர்டரில் வரைஞ்சதுனால அப்படியே மார்க் பண்ணிட்டே வரலாம். ரெண்ட்டு 200, தென் கிளாத்ஸு 125. ஸோ இங்கே கிளாத்ஸு 125. அடுத்தது எஜுகேஷன் 110. ஸோ இந்த இடத்துல எஜுகேஷன் அண்ட் இது சின்னதாக இருக்கு பாருங்க 110. அடுத்தது மிஸ்லீனியஸ், நமக்கு மிஸ்லீனியஸ் வந்து 75, சேவிங்ஸ் 90. ஸோ இது 75. லாஸ்ட்ல சேவிங்ஸ் வந்து 90. இது வந்து இப்போ ஃபேமிலி ஏக்கான டயக்ராம் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஃபேமிலி ஏ. இதே மாதிரியே நம்ம ஃபேமிலி பிக்கான டயக்ராம் வரைய போகிறோம். ஃபேமிலி ஏக்கு நம்ம மார்க் பண்ண மாதிரியே இப்போ ஃபேமிலி பிக்கு மார்க் பண்ண போகிறோம். ஃபேமிலி பியோட டோட்டல் வந்து 1600. ஸோ ஒரு வேல்யூவாக நம்ம இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபுட்டு. ஸோ ஃபுட்டுக்கான வேல்யூ வந்து இது ஃபுல்லாக ஃபேமிலி பி. மேலே ஃபேமிலி பின்னு எழுதிட்டு ஃபுட்டுக்கு வந்து அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, டேபிளில் கொடுத்த வேல்யூ 500. ஸோ 500 டிவைடட் பை டோட்டல் வந்து 1600 இன்டூ 360. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது 112.5. நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது ரெண்ட்டு 350. ஸோ ரெண்ட்டு 350 பை 1600 இன்டூ 360. ஸோ இங்கே கால்குலேட் பண்ணும்போது 78.8. நெக்ஸ்ட்டு கிளாத்ஸ் வந்து 250. ஸோ 250 டிவைடட் பை 1600 இன்டூ 360. இதை கால்குலேட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது 56.2. எல்லாமே டிகிரியில் இருக்கு. அடுத்து எஜுகேஷன் 225. எஜுகேஷன் 225 by 1600 into 360 equal to 50.6 அப்படின்னு இருக்கு.
நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து நான் ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராமா வரைஞ்சு காட்ட போறேன். நெக்ஸ்ட் மிஸ்லீனியஸ். ஸோ மிஸ்லீனியஸ்க்கான டேட்டா வந்து நமக்கு 125 இருக்கு. ஸோ 125 டிவைடட் பை 1600 இன்டூ 360 ஈக்குவல் டு 28.1. நெக்ஸ்ட் சேவிங்ஸ் 150. ஸோ சேவிங்ஸ் equal to 150 by 1600 into 360. இதை டிவைட் பண்ணா நமக்கு 33.8 இப்படி கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டயக்ராமா வரைய போறோம். இப்போ நம்ம ஃபேமிலி பிக்கானதை நம்ம மார்க் பண்ண போறோம். இந்த ப்ரொடெக்டர் எடுத்து முதல்ல எக்ஸாக்டா மிடில்ல பிளேஸ் பண்ண போறோம். மிடில்ல அந்த நம்ம ஒரு ஹாரிசான்டல் லைன் வச்சிருக்கோம்ல, அந்த ஹாரிசான்டல் லைன் மேலே இது உட்கார்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ பாயிண்டில் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குன்னா ஃபுட்டு 112.5. 112.5 அப்படின்றதுனால 112 110லேருந்து 2 லைன்ஸு. ஸோ இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல நம்ம லைன் போட போகிறோம். இதை எடுத்துட்டு ஒரு லைன் எடுத்துட்டு இங்கே மார்க் பண்ணியாச்சு. இது ஃபுட்டு. ஸோ ஃபுட்டுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கு, ரெண்ட் வந்து 78.8. இப்போ நான் என் ப்ரொடெக்டரை எப்படி பிளேஸ் பண்ணா, இதை இப்படியே டேர்ன் பண்ணிடுங்க. ப்ரொடெக்டரை டேர்ன் பண்ணி நான் எங்கே விட்டுறணும், எந்த இடத்துல நம்ம வந்து முடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல கொண்டு போய் பிளேஸ் பண்ணணும். எக்ஸாக்டாக மிடில் பிளேஸ் பண்ணியாச்சு. பிளேஸ் பண்ணிட்டு இப்போ நமக்கு வந்து மார்க் பண்ண வேண்டிய பாயிண்ட் வந்து 78.8. ஸோ 78.8ன்றது 70க்கும் 80க்கும் நடுவில் இந்த 78.8 இருக்கு. இப்போ இங்கே நம்ம நெக்ஸ்ட் லைனை மார்க் பண்ணிக்கலாம். இது ரெண்ட்டு. ஃபுட்டு முடிச்சிட்டோம், ரெண்ட் முடிச்சிட்டோம். அடுத்தது நமக்கு கிளாத்ஸ். கிளாத்ஸ்ன்றது 56.2. 56.2க்கு சாரி 56.2க்கு இந்த ப்ரொடெக்டரை நம்ம எப்படி பிளேஸ் பண்ணணும்னா இந்த மிடில் கொண்டு வந்து 0 லைனில் அழகாக வைக்கணும். ஸோ 0 லைனில் வச்சுட்டு ஓகே, ஸோ எக்ஸாக்டாக வச்சாச்சு. இப்போ நான் 56.2 56.2ன்றது 50 55 அடுத்தது 56 மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு நான் வந்து லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுவும் முடிஞ்சிருச்சு நமக்கு. தேர்ட் ஒன் கிளாத் முடிஞ்சிருச்சு. எஜுகேஷன். எஜுகேஷன் 50.6. 50.6க்கு இந்த ப்ரொடெக்டரை நம்ம எங்கே முடிக்கிறோமோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரணும். 0க்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். 0 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 50.6 இங்கேருந்து 50.6ன்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட் லைன் வச்சு அதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மிஸ்லீனியஸ். மிஸ்லீனியஸ் வந்து 28.1. 28.1க்கு ப்ரொடெக்டரை டேர்ன் பண்ணி சென்டர் அண்ட் 0 வந்து நான் எங்கே முடிச்சிருக்கனோ அந்த இடத்துல. இங்கேருந்து இப்போ 28.1. 28.1ன்றது 30க்கு முன்னாடி இருக்கு. 30க்கு முன்னாடி, தட் இஸ் மிஸ்லீனியஸ். சாரி, இப்போ இந்த பாயிண்ட் மிஸ்லீனியஸ். இப்போ நம்ம உள்ள மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேமிலி பிக்கானதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபுட்டு, ரெண்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஃபுட்டு, அடுத்தது ரெண்ட்டு, அடுத்தது கிளாத்ஸ், கிளாத்ஸ்க்கு அப்புறம் எஜுகேஷன், எஜுகேஷனுக்கு அப்புறம் மிஸ்லீனியஸ் அண்ட் லாஸ்டில் சேவிங்ஸ். இது வந்து ஃபேமிலி பி அப்படின்றதுக்கு அந்த சார்ட்க்கு கீழேயோ இல்லை மேலேயோ ஃபேமிலி பி அப்படின்னு மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான வேல்யூஸும் நமக்கு வேணும். ஃபேமிலி பிக்கான வேல்யூஸ் வேணும். 500 350 அதையும் நம்ம உள்ள ஃபில் பண்ணிக்கலாம். 500 350 அண்ட் கிளாத்ஸ்க்கு தேவையானது 250 225 அண்ட் லாஸ்ட்ல 125 150. ஸோ 125 150. ஃபேமிலி ஏ தனியாக ஃபேமிலி பி தனியாக இப்படியும் மார்க் பண்ணி காட்டலாம். இல்லை பக்கத்துலேயே 2 பை சார்ட்
போட்டு காட்டலாம். இது ஃபேமிலி ஏக்கான சார்ட்டு, இது ஃபேமிலி பி. நீங்க கலர் பென்சில் வச்சிருந்தீங்கன்னா நீங்க கலர் பென்சில் இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டலாம்.